ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு குக்கு வித் கேஎஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சி பள்ளிவாசலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் எக் பப்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத்து ரோஸ் மில்க்கும் கலக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் நோம்பு திறக்கிறதுக்காக எப்பயும் போல் பேரிச்சம்பழம் ஆஸ் யூஷுவலாக என்ன வைப்பாங்களோ தண்ணி குடிச்சிட்டு பேரிச்சம்பழம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு நல்லாவே உங்களுக்கு உடம்புக்கும் நல்ல இதுவாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் சீட்ஸ் போட்டிருக்கேன், அந்த சியா சீட்ஸு. இது வந்து ஊற வச்சு இந்த மாதிரி நன்னாரி சர்பத்துலேயும் ரோஸ் மில்க்லேயும் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நல்ல குளுமை உங்களுக்கு சூடாகவும் ஆகாது, உடம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நோன்பு வைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது உடம்புக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி நம்ம பள்ளிவாசல்லே ஊற்றுவாங்க. இந்த பள்ளிவாசலில் வந்து நோன்பு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 30 நாளைக்குமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த நோன்பு கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி, அது இல்லாமல் வந்து காய்கறி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கேரட்டு, இந்த மாதிரி வந்து கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கறியும் சேர்ப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நோன்பு கஞ்சி. இதில் வந்து வடை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.